உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செய்தியாளர் சங்கரன் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கின்றார். சங்கரன், இப்போ உள்ள ரெவ்யூ மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே அவர் வந்ததில் கொஞ்சம் தாமதம் ஆகியிருக்கும். ஆனாலும் கூட அங்கே பொதுமக்கள் பெரிய அளவில் தொடர்ந்து காத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ அங்கே அந்த ரேஷன் கடையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, அங்கே பொதுமக்கள் குழுமி இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு? அதுதான் நம்ம ஏற்கனவே பேசின நேரத்தை விட இப்ப பார்த்தோம்னா கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் அளவுக்கு அது அதிகமா அளவுல திரண்டு இருக்குது. இந்த சர்மா நகர்ல இந்த பிரதான சாலை என்பது முழுக்கவே மக்கள் கூட்டத்தால நிரம்பி இருக்கிறது. ஏராளமான பெண்கள் குளிர்ந்திருக்கிறாங்க. நேரம் ஆக ஆக பொதுமக்கள் கூட்டம்ங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. குறிப்பா ஸ்கூல் விட்டு முடிஞ்சு வந்த குழந்தைங்க யாருமே வீட்டுக்கு போகாம பேரண்ட்ஸோட எல்லாருமே ஒரு முதல்வர் விஜயை பார்ப்பதற்காக குழந்தைகள் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னதுனால பல ஏராளமான பள்ளி குழந்தைகள்லாம் சீருடையோட இங்க காத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வீடுகள்ல முதல் தளத்துல இரண்டாவது தளத்தெல்லாம் நின்று இந்த சாலை முழுவதுமாக கட்டடங்கள் ஆங்காங்கே நின்னும் முதல்வரை பார்க்கறதுக்கு மக்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் முறையா இந்த பகுதிக்கு நம்ம பகுதிக்கு முதல்வர் வர்றாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட மக்கள் பார்க்கக்கூடியதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ரேஷன் கடையில சர்மா நகர் 10வது ஊர்ல ரேஷன் கடையில இன்னும் ஒரு 10 நிமிடங்களுக்குள்ள 15 நிமிடங்களுக்குள்ள எம்எல்ஏ அந்த அலுவலகத்துல இருந்து முதலமைச்சர் வந்துருவாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இங்க ரேஷன் கடை அலுவலகம் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நியூ ரேஷன் கார்டு, அந்த மின்னணு அடையாள அட்டை அந்த வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 50 அட்டைதாரர்கள் பெண்கள் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க. முதலமைச்சர் இங்க நேரா வந்ததும் அந்த கடையில இருந்து அவர்களுக்கு அட்டைகள், அந்த குடும்ப ரேஷன் அட்டைகளை, மின்னணு அட்டைகளை வழங்குறாரு. அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு இந்த ரேஷன் பொருட்களையும் முதலமைச்சர் அவர் கையாலே கொடுக்க இருக்கிறாருங்கிறதும் தகவலா இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ரேஷன் கடையில எல்லா பொருட்களுமே தேவையான அளவுக்கு இருப்பு வைக்கப்பட்டு இந்த புதிய அட்டைதாரர்களுக்கு அந்த பொருட்களை எல்லாம் முதலமைச்சர் வழங்க இருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து இங்கிருந்து அவர் 3வது இடமான அந்த மாநகர மின்சார பேருந்துகளுக்கு சார்ஜ் செய்யக்கூடிய அந்த ஸ்டேஷனை பார்வையிடத்துக்கு கிளம்ப இருக்கிறாரு. தற்போது எம்எல்ஏ அலுவலகத்துல அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துருவாருன்னு தெரியுது. எல்இடி திரையில அவ்வளவு முதல்வருடைய அனைத்து நிகழ்ச்சிகளுமே நேரலையில காமிச்சிட்டு இருக்காங்க. அதன் மூலமா மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தெரு முழுவதுமே ஏராளமான மக்கள் குவிஞ்சிருக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள் அதிக அளவுல இருக்கிறாங்க. போலீசார் பாதுகாப்பும் முழுமையான அளவுல போடப்பட்டிருக்கு. எல்லா கட்டடங்கள்லயும் போலீசாரும் நிற்கிறாங்க. எந்த விதமான எந்த இதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுல போலீசார் ரொம்ப உஷாரா இருக்காங்க. பேட்டரி கார்ல சிஎம் வர்றாருங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது ஓப்பனா ஒரு பேட்டரி கார்ல வரும்போது அவரு விசிபிளா இருப்பாரு. எல்லாருமே அவரும் பொதுமக்களை பார்த்து கையசைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா தான் அந்த பேட்டரி காருங்கிறது வரப்போகுது. சரியா சொன்னோம்னா அந்த எருக்கஞ்சேரி அந்த வேசார்பாடி மெயின் ரோட்ல இருந்து அதுக்கு அப்படியே அந்த எம்எல்ஏ அலுவலகத்தின் பின்பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவுல தான் அந்த ரேஷன் கடைங்கிறது அமைஞ்சிருக்குது. அதனால அந்த 1 கிலோமீட்டர் தொலைவும் ரொம்ப ஸ்லோவா தான் முதல்வருடைய அந்த பேட்டரி காருங்கிறது வரப்போகுது. அதனால எல்லாருமே புகைப்படங்களை எடுத்து தள்ளுறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. முதல்வரும் மக்களை பார்த்து கையசைப்பதற்கு மக்களை ஒரு திருப்தி, முதலமைச்சரை பார்க்கணுங்கிற ஒரு திருப்தி அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுனால அதனால அந்த பேட்டரி கார் மூலயமா பொறுமையா வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. இன்னும் சற்று நேரத்துல முதலமைச்சர் இங்க வந்துருவாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சங்கரன், விரிவான தகவல்களுக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எம்எல்ஏ அலுவலகத்தில் அந்த ஆய்வு பணிகளை முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த நியாய விலை கடை நோக்கி செல்வார் அப்படின்னு புரிந்து கொள்கின்றோம். மக்கள் கூட்டம் நேரம் ஆக ஆக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய கணக்கிலேருந்தே நம்ம பார்க்கும்போதே நம்முடைய செய்தியாளர்கள் அங்கேருந்து நமக்கு சொன்னதுபடி மதியானம் 12-1 மணிலேருந்தே அங்கே கூட்டம் குவிய தொடங்கி இருக்கிறது. ஒரு 3 மணிக்கு வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் நம்ம 2 மணிக்கு மேலேருந்து பார்த்துட்ருக்கோம். அங்கே ஒரு பெரிய அளவிலான கூட்டம் இருக்கிறது. இப்போ அவர் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு வந்துட்டார்னாலும் கூட அங்கேருந்து அவர் பேட்டரி கார் மூலமாக போகிறாரு. ஸோ அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னுமுமே இப்போ ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்க எல்லாருமே அங்கே காத்துட்ருக்காங்க. கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கின்றது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நேரலை காட்சிகள் நேயர்களே, எம்எல்ஏ ஆஃபீஸில் முதலமைச்சர் தன்னுடைய பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ஆஃபீஸில் அதிகாரிகளுடன் ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அவருக்கு
பெரம்பூர் தொகுதிக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள், திட்டங்கள் குறித்தான ஆய்வுகள் அங்கே நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கே அதிகாரிகளுடன் ஆய்வுகளை மேற்கொண்ட பிறகு அங்கிருந்து இப்போ அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய செய்தியாளர் சொல்லக்கூடியதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அவரை பார்க்கக்கூடிய ஆர்வ மிகுதியில் இப்போது பள்ளி விட்டு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் நேராக வீட்டுக்கு போகாமல் யூனிஃபார்மோடு அப்படியே இங்கே நின்றுட்டுருக்கிறாங்க. விஜயை பார்த்துட்டு போயிடணும், முதலமைச்சரை பார்த்துட்டு போயிடணும், இந்த முறை அவர் எம்எல்ஏவாக இங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவரை பார்த்து விட்டு செல்வதற்காக அங்கே காத்திருக்கிறாங்கன்னு இப்போது பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ஆஃபீஸில் அங்கே பல்வேறு கோரிக்கைகளை வைக்க வந்திருந்த பொதுமக்களுக்கு அவர் வந்து அந்த சேவை மையத்துக்கெல்லாம் வந்திருந்த பொதுமக்களுக்கு அவங்களுக்கான அவங்க கேட்ட விஷயங்களை, அவங்க சான்றிதழ்களை வழங்குறாங்க. வி வில் வெயிட் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். நம்முடைய செய்தியாளர் இதை என்ன எக்ஸாக்டாக அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி கூடுதல் விவரங்களோடு நம்ம செய்தியாளர்கள் இணைவாங்க. அங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்களோட சின்னதாக இன்ட்ராக்ட் பண்ணி, பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த பயனாளிகளுக்கு சில சர்டிஃபிகேட்ஸை, அவங்க கேட்ட விஷயங்களை அவர் வந்து வழங்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இதே சேவை மையம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வசதிகள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகின்றது. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.